மார்னிங் சில்ட்ரன். நம்ம லாஸ்ட் கிளாஸில் இடமாறு தோற்றப்பிழை வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறை. பூமியில் அதனுடைய பரப்பில் எடை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, ஒரு பொருளினுடைய நிறை அப்படின்னு நம்ம கணக்கிடுறோம் அப்படின்னா அந்த பொருளுக்குள்ளார இருக்கக்கூடிய பருப்பொருளின் அளவை தான் நம்ம நிறைன்னு சொல்கிறோம். இந்த நிறையை தான் நம்ம வெயிட் போட்டு பார்க்கும்போது கிலோகிராம் அப்படிங்கிற அழகால் நம்ம நிறுக்கிறோம். இப்போ நிறை அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, அது மேலே செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம். ஒரு பொருளின் மீது ஏற்படக்கூடிய புவியீர்ப்பு விசையை நிறையின் மேல், அந்த பொருளோட நிறையின் மேல் செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசையை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எடைன்னு சொல்கிறோம். நிறை வேற, எடை வேற. நிறைங்கிறது அந்த பருப்பொருளோட அளவு மட்டும்தான். அது எவ்வளோ அளவு இருக்குது, எவ்வளோ கிலோகிராம் இருக்குது அப்படிங்கிறது தான். அந்த அளவு இருக்கக்கூடிய, அவ்வளோ கிலோகிராம் இருக்கக்கூடிய ஒரு பொருளின் மீது எவ்வளவு புவியீர்ப்பு விசை செயல்படுது அப்படிங்கிறது தான் என்னது அப்படின்னா எடை. அப்போது ஒரு பொருளினுடைய அளவை சொல்கிறது நிறை, அந்த பொருளின் மீது எவ்வளவு புவியீர்ப்பு விசை செயல்படுது அப்படிங்கிறத சொல்கிறது எடை. இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று நேர் விகிதத்தில் இருக்கும். அதாவது நிறை அதிகமாச்சுன்னா எடையும் அதிகமாகும், நிறை குறைஞ்சிச்சுன்னா எடையும் குறையும். அதுக்கு பேர் தான் நேர் தகவு, அதாவது நேர் விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு கையில் ஒரு பேப்பரையும் இன்னொரு கையில் ஒரு புத்தகத்தையும் எடுத்துக்கிறேன். எதனுடைய கனம் உனக்கு ஜாஸ்தியாக இருக்கும்? புத்தகத்தினுடைய கனம் தான் அதிக கனமாக இருக்கும். அதுதான் அதிக விசையை தரும். இந்த விசையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கனம், அல்லாட்டினா பாரம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, உன்னுடைய நிறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீ உன்னோட வெயிட்டை எப்படி மெஷர் பண்ணுற? கிலோகிராமில் மெஷர் பண்ணுற. எவ்வளோ கிலோகிராம் வெயிட் இருப்ப நீ அப்படின்னா 20 kg இருப்ப. ஆனால் 22, 30 kg வரைக்கும் இருக்கலாம் நீங்கள் இந்த வயசில். அப்போது நிறை அப்படிங்கிறது உன்னுடைய அளவு, எவ்வளோ வெயிட் இருக்க அப்படிங்கிறது. உன் மேலே திணிக்கப்படக்கூடிய, நீ பூமியில் நிற்கிற அப்படின்னா அதுக்கு ஒரு விசை செயல்படுது. உன்னுடைய நிறைக்கு மேலே ஒரு விசை செயல்படுது. அந்த விசையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா புவியீர்ப்பு விசை. அதை தான் கனம்னு சொல்கிறோம், அதை தான் நம்ம எடை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நிறை வேற, எடை வேற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பூமியில் நான் 25 கிலோ இருக்க, நீ 25 கிலோ இருக்க அப்படின்னாக்க, நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படியே அப்வர்ட்ஸில் பறந்து போய்கிட்டே இருக்கோம். ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கோம். ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும்போது நம்மளுடைய எடையை பார்த்தோம்னா அதே 25 கிலோ தான் நீ இருப்பியா அப்படின்னு பார்த்தாக்க கிடையாது. ஏன்னா புவியீர்ப்பு விசை மேலே போக போக என்ன ஆகும்? குறையும். மேலே இன்னும் அதிகமாக பூமியை விட்டு தாண்டி நிலவு பகுதியில் போய் அதன் ஒரு பொருளினுடைய நிறையை அளந்தோம் அப்படின்னா பூமியில் இருக்கிற நிறையும் இப்போ நிலவில் இருக்கக்கூடிய நிறையும் சமமாக இருக்குமா? ஏன்னா நிலவில் புவியீர்ப்பு விசையே இருக்காது. பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் புவியீர்ப்பு விசை இருக்கும். அங்கே புவியீர்ப்பு விசையே இல்லை. அந்த பொருள் மேலே, அந்த நிறை மேலே அந்த புவியீர்ப்பு விசை செயல்படலை. ஆனால் நிறை எப்படி இருக்கும்? அதனுடைய அளவு எப்படி இருக்கும்? அளவு ஒன்று தான், ஆனால் எடை மட்டும் மாறும். அதாவது ஒரு பொருளினுடைய எடை பூமியில் உள்ளதை போல் 6 மடங்கு குறைவாக இருக்கும். நிறை சமமாக இருக்கும், எடை எப்படி இருக்கும்? பூமியில் உள்ளதை போல் 6 மடங்கு குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அது மேலே புவியீர்ப்பு விசை செயல்படலை. அதனால் அங்கே நிலவில் எடை எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். எவ்வளோ மடங்கு குறைவாக இருக்கும்? 6 மடங்கு குறைவாக இருக்கும். சிறிய அளவிலான எடைகளை நம்ம கிராம், மில்லிகிராமில் அளக்கலாம். பெரிய அளவிலான எடையெல்லாம் நம்ம எப்படி அளக்கலாம் அப்படின்னா டன், மெட்ரிக் டன் அந்த மாதிரிலாம் அளக்கலாம். உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1000 மில்லிகிராம் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 1 கிராமுக்கு ஈக்குவல். 1000 கிராம் சேர்ந்தால் அது 1 கிலோகிராமுக்கு ஈக்குவல். 1000 கிலோகிராமுக்கு 1 டன்னுக்கு ஈக்குவல். அப்போ பெரிய பெரிய லாரியெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, லாரியில் லோடு ஏற்றிட்டு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா டன் கணக்கில் இருக்கும். அப்போ ரொம்ப பெரிய அளவிலான எடையை மெஷர் பண்ணுறதுக்கு டன் அப்படின்ற அலகை நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொது தராசு. இது எல்லா இடத்துலையும் நீங்கள் காமனாக பார்த்துருப்பீங்க. மளிகை கடையில் பார்த்துருப்பீங்க, பழங்கள் நிற்கிற இடத்துல பார்த்துருப்பீங்க, ரோட்டு ஓரமாக இருக்கக்கூடிய வண்டி, தள்ளு வண்டிகள்லாம் இந்த மாதிரி தராசுகள் நீங்கள் யூஸ் பண்ணுறத நிறையா பார்த்துருப்பீங்க.
இது எதுக்காக அளவிட பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நிறையை அளவிட பொதுத்தராசை பயன்படுத்திக்கிறோம். அதாவது தெரிந்த நிலையான நிறை, அந்த தெரிந்த நிலையான நிறை தான் அவங்க கல் வச்சுருப்பாங்க. 1 கிலோவுக்கு ஒரு கல், அரை கிலோவுக்கு ஒரு கல் அப்படின்னு ஒரு வெயிட்டு, ஃபிக்ஸட் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு கல் வச்சுருப்பாங்க. அந்த தெரிந்த அளவோட தெரியாத பழம், இப்போ ஒரு ஆப்பிள் வாங்குகிறேன் அப்படின்னா அரை கிலோ ஆப்பிள் வாங்கினா எத்தனை ஆப்பிள் சேர்ந்து அரை கிலோ வரும்னு தெரியாது, அதனுடைய அளவு தெரியாது, ஆப்பிளோட அளவு தெரியாது அரை கிலோ. அதனால் தெரிந்த கல்லை வச்சு அந்த தெரியாத ஆப்பிளை ஒவ்வொன்றா போட்டு இந்த கல்லுக்கும் அதுக்கும் பேலன்ஸ் ஆகி கரெக்டாக வரும்போது இதனுடைய நிறையும் அதனுடைய நிறையும் ஈக்குவல் அப்படிங்கும்போது அந்த ஆப்பிளும் ஒரு அரை கிலோ ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் இந்த ஆப்பிள் இத்தனை ஆப்பிள் 4 ஆப்பிள் சேர்ந்தால் அரை கிலோ வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ தெரிந்த அளவு அந்த கல்லில் இருக்கிறது, தெரியாத அளவு எந்த பொருள் வேணால் இருக்கலாம், பழமாவோ இல்லை வேறு எந்த பொருளாவோ அதுக்கு வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஈக்குவலாக வரும்போது இந்த தெரிந்த அளவினுடைய மதிப்பும் தெரியாத மதிப்பும் ஒரு நிலையில் சமமாக வரும். அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்கலாம் இது இந்த தெரிந்த அளவு அரை கிலோனா அரை கிலோ, 1 கிலோனா 1 கிலோ அளவு இந்த பொருள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுதான் பொதுத்தராசு. இந்த பொதுத்தராசை நீங்கள் வீட்டிலையே கூட செய்யலாம். எப்படி அப்படின்னா 2 தேங்காய் ஓடு, காலியான தேங்காய் திருவுனதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய தேங்காய் ஓடு 2 எடுத்துட்டு அதில் ஓட்டை போட்டு தராசு மாதிரி நூலால் கட்டி மேலே நீங்கள் ஸ்கேல் வச்சுக்கலாம். இந்த பீம் நடுவில் இருக்கக்கூடிய கிடைமட்ட இதாக நீங்கள் ஸ்கேலை வச்சுக்கலாம். ஸ்கேலில் 2 பக்கமும் நூலை கட்டி இந்த கொட்டாங்குச்சியில் இந்த மேலே இருக்கக்கூடிய தராசு மாதிரி கட்டி நீங்கள் தொங்க விட்டு சமமாக இருக்கிற மாதிரி நடுவில் ஒரு பென்சிலையோ இல்லாட்டினா வேறு ஏதாவது குச்சியிலையோ அதை நேராக நிற்க வச்சு பேலன்ஸ் பண்ணி நீங்கள் வீட்டிலேயே ஒரு தராசு இது மாதிரி பண்ணலாம். பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மின்னணு தராசு, அதாவது டிஜிட்டல் பேலன்ஸ் தான் இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த பொது தராசு ரொம்ப ரேராக தான் அங்கங்கே எங்கேயாவது வச்சுருக்காங்க. இப்போ மின்னணு தராசு தான் எல்லா பக்கமும் இருக்குது. ஏன்னா இதில் மிக துல்லியமாக அளவிடலாம். மில்லிகிராம் முதற்கொண்டு நம்ம ஈஸியாக இதால் மெஷர் பண்ணிக்கலாம். கரெக்டான அளவில் நம்ம கொடுக்கலாம். இப்போ ரொம்ப வேல்யூபிள் திங்ஸை, இப்போ ஜுவல்லரி வாங்க போகிறோம், நகை வாங்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம மில்லிகிராம் அளவுக்கு நம்ம கணக்கிடுவாங்க இல்லையா, அந்த ரொம்ப அளவு மைன்யூட்டாக கணக்கிடணும் அப்படின்னாக்க நம்ம இந்த மின்னணு தராசை பயன்படுத்தலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காலம்னா என்ன? காலம்னா பருவங்கள் மாறுபடுறது தான் நம்ம காலம் அப்படின்னு சொல்லுவோம். பகல் கொஞ்சம் நேரம் கழிச்சு இரவாக மாறுது, இரவு முடிஞ்ச அப்புறம் பகல் வருது, அப்படி மாறி மாறி வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் காலம் அப்படின்னு. காலத்தை எந்த கணக்கிடுறோம் அப்படின்னா கடிகாரத்தை வைத்து அளவிடுறோம். இந்த நேரத்தை கணக்கிட உனக்கு நல்லாவே தெரியும். முன்னாடி காலத்தில் நாடி துடிப்பை யூஸ் பண்ணி கூட கால்குலேட் பண்ணாங்க. ஒரு நாடி துடிப்புக்கு நம்ம இப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த நாடி துடிப்புகளின் எண்ணிக்கையை கணக்கிடுவதிலிருந்து அந்த இடைவெளி, ஒரு நாடி துடிப்புக்கும் இன்னொரு நாடி துடிப்புக்கும் இடையே உள்ள இடைவெளியை வைத்து நேரம் நகர்வதை அவங்க துல்லியமாக கணக்கிட்டாங்க. அதாவது 1 மணித்துளி, ஒரு நாடி துடிக்கும் அடுத்த நாடி துடிக்கும் இருக்கிற கேப் 1 மணித்துளி, அப்புறம் 2வதுக்கு 2வது மணித்துளி அப்படின்னு சொல்லி நாடி துடிப்பை வச்சே கால இடைவெளியை முன்னாடி காலத்துலலாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி முற்காலத்தில் மக்கள் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம், சூரிய கடிகாரம் இதெல்லாம் பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி குச்சியினுடைய நிழலை வைத்து ஒரு பிளெயின் பேப்பரில் ஒரு குச்சியை நேராக நிற்க வச்சுக்கிட்டு அந்த குச்சியினுடைய நிழல் எப்படி விழுது அப்படிங்கிறத பொறுத்து அந்த குச்சியினுடைய நிழலினுடைய நீளத்தை வைத்து அது எவ்வளோ மணி அப்படிங்கிறத கணக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பழங்காலத்தில் நேரத்தை கணக்கிடுவதற்கு நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாங்க. நவீன காலத்தில் நம்ம என்னத்தை யூஸ் பண்ணுறோம்? இப்போ மின்னணு கடிகாரங்கள், நிறுத்து கடிகாரம், ஸ்டாப் வாட்ச், நீங்கள் ரன்னிங் ரேஸ்லாம் ஓடும்போது ஸ்டாப் வாட்ச் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி துல்லியமாக கணக்கிடக்கூடியவற்றை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த மணல் கடிகாரமும் நீங்கள் வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். எப்படின்னாக்கா 2 இங்க் பாட்டில் 2 இங்க் பாட்டில் எடுத்துக்கிட்டு 2த்துலேயும் நடுவில் செலோ டேப்பால் ஒட்டிட்டு ஒரு சின்ன ஓட்டை மட்டும் 2த்துக்கு நடுவில் போட்டுக்கணும். ஒரு பாட்டிலுக்குள்ளார நல்லா மணல் 3/4 அளவுக்கு நல்லா மணலை நிரப்பிட்டு அது தலைகீழாக நம்ம நிறுத்தி வச்சோம் அப்படின்னாக்கா அது எவ்வளோ நேரத்துக்குள்ளார அது கீழே விழுதுன்னு நம்ம செட் பண்ணிக்கணும்.
அதாவது மணல் எப்படி நிரப்பணும் அப்படின்னாக்க ஒரு 5 செகண்டுக்கு இருக்கக்கூடிய மணல் கரெக்டாக ஃபில்லப் பண்ணிவிட்டு அது கீழே விழுந்துருச்சுன்னா அது ஃபுல்லாக கீழே முடியுது அப்படின்னா அது 5 செகண்ட் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸடாக வச்சுக்கலாம் அந்த மணல் கடிகாரத்தை. இல்லை 1 நிமிஷத்துக்கு கூட நீங்கள் மணல் நிரப்பிக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் மணல் விழுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக கீழே விழுது அப்படின்னாக்கா அந்த நேரத்தை வந்து 1 நிமிடம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த மேலும் அறிவோம்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதில் ஓடோமீட்டர்னால் என்னது அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம வண்டியில் முன்னாடி ரவுண்டாக ஒரு கிளாக் மாதிரி இருக்கும். அதில் வந்து முள் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வண்டி ஓட ஓட அதில் இருக்கக்கூடிய ரெட் கலர் முள் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அது எதை நமக்கு குறிக்குது அப்படின்னாக்க, நம்ம வண்டி கடக்கும் தொலைவை அது குறிச்சிக்கிட்டே வருது. அந்த வண்டி கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு என்ன கருவி நம்ம யூஸ் பண்ணுறோம்? அந்த வண்டியில் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கிறது ஓடோமீட்டர். மெட்ரிக் முறையெலாம் எந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1790 ஃப்ரெஞ்ச் இருக்கக்கூடிய மக்களால் அது வந்து உபயோகப்படுத்தப்பட்டது. நம்ம நீளத்தை நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம், அளக்கிறதுக்கு ஸ்கேல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதை யார் முதல்ல கண்டுபிடிச்சா அப்படின்னா வில்லியம் பெட்வெல் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் தான் அதை முதல்ல கண்டுபிடிச்சார். தலைநகர் பாரிஸில் அந்த எடைகள் அளவீடுகள் அதுக்கான மியூசியம் இருக்குது. அந்த மியூசியமில் பிளாட்டினம் இரிடியம் அப்படின்ற 2 உலோகத்தினாலான மீட்டர் கம்பி, அதாவது அந்த மீட்டர் கம்பியை வச்சு அந்த இதை அளக்கலாம், இந்த தூரங்களை அளக்கலாம், எடைகள் மற்றும் அளவீடுகள் பயன்படுத்துறதுக்கான மீட்டர் கம்பி அந்த ஆய்வகத்தில் இருக்குது. 1 கிலோகிராம் என்பது பிரான்ஸில் உள்ள செவ்ரெஸ் என்ற இடத்துல சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் நிறுவப்பட்ட பிளாட்டினம் இரிடியம் உலோகக்கலவையான ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம். 1 கிலோகிராம் அப்படிங்கிறது நம்ம எப்படி மெஷர்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அது ஃபஸ்ட்டு அங்கே பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு உலோகத்தண்டு இருந்ததை அது எவ்வளோ வெயிட்டுன்னு மெஷர் பண்ணாங்க. அதுதான் அது 1 கிலோகிராம் அப்படின்றத எல்லா ஆல் ஓவர் வேர்ல்டு இந்த அளவு இருந்தாக்கா அது 1 கிலோகிராம். அப்படியே 2 கிலோகிராம் 3 கிலோகிராம் அளவுனா எப்படி இருக்கும். அப்புறம் 1000 மில்லிகிராம் சேர்ந்ததுனாக்க 1 கிராம். இதெல்லாம் வந்து அந்த அடிப்படையில் தான் அதுக்கப்புறம் வரிசையாக ஒவ்வொரு கணக்குகளாக கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு கீழே கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அதை வந்து வரிசையாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். அதாவது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதை மீட்டர் சென்டிமீட்டரில் மாற்றி எனக்கு எழுதுங்க. உங்களோட லாங் சைஸ் நோட்டில் எழுதிக்கோங்க. இந்த நினைவில் கொள்களை நம்ம இப்போ இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம என்ன படித்தோமோ அது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதை எல்லாத்தையும் திருப்பி ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி ஒருக்கா படிச்சிங்கன்னா நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.